மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கூட்டணி ஆட்சி நடத்திய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொன்னதை போலவே குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி இருக்கும் போதும் பெரும்பான்மை தான் இருந்துச்சு, பிரதமராக அவர் 2 முறை இருக்கும் போதும் பெரும்பான்மை தான் இருந்துச்சு. இப்போ கூட்டணி அப்படின்றது அவருக்கு ஒரு புதிய ஒரு இதா இருக்கும். நிதிஷ்குமாருமே என்ன சொல்றாரு அப்படின்னா உடனே நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றாங்க. அப்ப பாஜக கூட்டணிக்கு ஒரு பதற்றமான நிலை இருக்குல்ல. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல 2014 ஜெயிக்கும் போது சரி, 2019 சரி, கூட்டணிகளுக்கு பெருசாக அமைச்சர் பதவி கொடுக்கல. அதை சுட்டிக்காட்டி தான் நிதிஷ்குமார் வெளியேறினாரு. இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு 2018 வெளியேறதற்கான முக்கிய காரணமே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கவில்லை அப்படின்றதுதான். இப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தையும் அவர் கேட்டிருக்கிறார். பாஜக அதை கொடுக்க முன் வருமா? நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கும் சந்திரபாபு வைக்கக்கூடிய கோரிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. 3 முக்கியமான விடயங்கள் கேள்வியா வச்சிருக்கிறீங்க. ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இது புது சிலபஸ். இது அவருக்கு பரிச்சயம் இல்லை. இதே ஐயா வாஜ்பாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை கையாண்டு இருக்கிறார். அவரோட முதிர்ச்சி தனம் வேற. வாஜ்பாயை பொறுத்தவரை எல்லாரையும் தோல்ல அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு முழுமையான அரசியல்வாதி அவர். பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த பதட்டம், இந்த நடுக்கம் எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு இவங்க செஞ்சுதான் பழக்கம். கோவால எப்ப வேணா ஆட்சி போலாம், இமாச்சல பிரதேசத்துல எப்ப வேணா ஆட்சி போலாம், மகாராஷ்டிரத்துல ஆட்சி போனதை கண்ணெதிரில பார்த்தோம். ஆனா இப்போ மத்திய அரசே எப்ப வேணா ஆட்சி போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அப்போ மத்த மாநில கட்சிகள்லாம் ஆட்சி போன்றத நான் வேடிக்கை பார்த்தேன் 10 வருஷம். இன்னைக்கு என்னோட ஆட்சியை எப்ப வேணா போலாம் அப்படின்னும் போது பின்மண்டையில ஒரு வலியும் ஒரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்க முடியும். பழைய மாதிரி வெளிநாடுகள்லாம் அடிக்கடி போயிட்டு 20 நாள் கழிச்சு வர்றது, 30 நாள் கழிச்சு வர்றது, அந்த ஊரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு போட்டோ கொடுக்குறது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க அடிக்கடி பிரச்சனை வரும், இங்க பொங்கும், அப்ப திருப்பி ஓடி வரணும். பாராளுமன்றத்துல அடிக்கடி கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார். இதெல்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. இப்ப அதுக்கு அடுத்தது நிதிஷ்குமார் ஐயா. நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இப்போ ராமசாமி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. உடனே பண்ணணும், இப்பவே பண்ணணும். கிட்டத்தட்ட அவரும் அப்படிதான். அவர் என்டிஏ கூட்டணியில இருந்து கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க. என்னன்னா ஒரு அவசர கதி. அதுக்கப்புறம் இந்திய கூட்டணிக்கு வந்தாரு. எனக்கு இப்பவே பதவி கொடுங்க, ஒருங்கிணைப்பாளர் பதவி இப்பவே கொடுங்கன்னு கேட்டாரு. இப்பவே கொடுக்க முடியாது, கேட்டுதான் பேசிதான் கொடுக்கணும்னா உடனடியா போயிட்டாரு. அப்புறம் அங்க போய் சேர்ந்தாரு. இப்ப அங்க போய் சேர்ந்தா சொல்றாரு இப்பவே ஆட்சி அமைங்க அப்படின்றாரு. அப்ப இந்த மாதிரி இந்த அவசர காலத்துல பண்றவங்களோட அந்த நிலைப்பாடு, அந்த மன நிலை பாத்தீங்கன்னா என்னன்னா, இங்க இருந்து பெல்ட்டி அடிச்சு அங்க போயிருவாங்க, அப்புறம் அங்க இருந்து உருண்டு பெல்ட்டி அடிச்சு இங்க வந்துருவாங்க. இது அவருக்கு புதுசு கிடையாது. பெல்ட்டி குமார்னு பேர் வாங்கின ஐயா அவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கீழே இருக்கிற அந்த 12 ஜேடிஎஸ் அமைச்சர்கள் இருக்காங்களா, ஜேடியு அமைச்சர்கள் இல்ல அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயா நீங்க துணை பிரதமர் கேட்டு வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் வாங்கி கொடுங்க, நீங்க கேட்டா செய்வாங்க அப்படின்வாங்க. கூட பதவி ஒண்டி வாங்கிக்கிட்டா ஓட்டு போட்ட மக்களுக்கு, அப்ப பீகார் மக்களுக்கு என்னன்ற ஒரு கேள்வி வரும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, எங்களுக்கு பணம் கொடுங்க, எங்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க, ரயில் தண்டவாளங்களுக்கு அதிக நிதி கொடுங்க, நிறைய எய்ம்ஸ் கட்டடம் கட்டுங்க, அந்த மாதிரி பண வசதிகள் கேட்பாங்க. ஆந்திராவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கண்டிப்பா அவங்களும் கேட்பாங்க. பணம் பீகாரை விட அதிகமா இன்னைக்கு ஆந்திரால கேட்பாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஹைதராபாத்ன்ற அந்த காமனா இருந்த தலைநகரம் இப்பத்துல இருந்து அது வெறும் தெலுங்கானாக்கு தான் தலைநகரம். இப்ப இன்னைக்கு ஆந்திராக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு புது தலைநகரமோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்த ஒரு தலைநகரமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. அப்ப மாநிலம் பிரிக்கப்பட்டுமே அந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய அந்த பகுத்தாய்வு பணம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்துகள் இன்னும் பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருடமா தமிழகத்தை எப்படி வஞ்சித்தார்களோ அதே போலதான் பீகாரையும் ஆந்திராவையும் அவங்க வஞ்சித்து இருக்கிறாங்க. அந்த காரணத்தினாலதான் பீகார் இன்னுமா பின்தங்கி இருக்கு. ஆந்திரா முன்னேறின ஒரு மாநிலம் இருந்தாலும் அதை பிரிக்கும் போது என்ன ஆயிடும்னா, அந்த மாநிலத்தோட வறட்சி பின்தங்கி போயிருக்கும். இதுதான் ஐயா திரு சந்திரபாபு நாயுடு நேத்தே சொல்லிட்டாரு. ஜெகன் அவர் ஆட்சி காலத்துல அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கு. அதுல 30 வருடம் ஆந்திரா பின்தங்கி போயிருக்கு. அப்ப நான் அதை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும். இப்ப முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும்னா எப்படி தியானம் பண்ணா வந்துருமா? முன்னேற்ற பாதை வராது. பணங்காசு செலவு பண்ணாதான் வரும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கினாதான் வரும். அப்ப அதற்கு மத்திய அரசோட பங்களிப்பும், மத்திய அரசோட பணவர்த்தனையும் மத்திய அரசு ஒரு சில விஷயங்கள் ஆந்திராவுக்கு பண்ணி கொடுக்கும். இப்ப இந்த 2 பேருமே பதவிக்கு பதவி, பணத்துக்கு பணம், இவங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது 3வது என்னது அப்படின்றது வர சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி யாருமே அவர் இப்படி ஒரு போர்ஸா வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. உதாரணத்துக்கு அவர் ஜெயில இருந்தப்போ வெறும் பவன் கல்யாண் ஒண்டிதான் பெரிய ஆளுமையா போய் பார்த்தாங்க. அன்னைக்கு அவரை யாரும் கண்டுக்கல. வயது முதிர்வு காரணமா இருந்தும் கூட ஜெகன் அவர்கள், ஆந்திரா முதலமைச்சரா இருந்த ஜெகன் அவர்கள் அவரை கைது செய்து
சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயில இருந்த பொழுது அவர் ஆட்சி பண்ண பொழுது ஒரு பெரிய ஒத்த குரல்ல வந்து மற்ற தலைவர்கள் யாரும் வந்து சந்திரபாபு நாயுடு விடுதலை செய்யுங்க, வயது மூத்தவர் அப்படின்லாம் சொல்லல. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட போய் பாக்குறாரு. ஆனா அன்னைக்கு திமுகவுமே அதற்கு பெருசா எதுவும் குரல் கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சியும் அதை கண்டு கொள்ளவில்லை, காங்கிரஸும் அதை கண்டுகொள்ளல. அப்ப இது மாதிரி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கு இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலை. யார் எது வந்து கேட்டாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். முதல்ல அவர் என்ன எதிர்பார்ப்பாரு, கிட்டத்தட்ட 7-8 வழக்குகள் ஜெகன் மீது நிலுவையில் உள்ளது, சிபிஐ வழக்குகள், அமலாக்கத்துறை, அது போல. அதெல்லாம் விசாரிங்க, ஒண்ணு நீங்க விசாரிங்க, இல்ல அந்த அமைச்சர் பதவியை என்கிட்ட கொடுங்க, நான் மத்திய அமைச்சர்ல ஒரு ஆளை போட்டு நான் விசாரிச்சுக்கிறேன்னு கேட்பார். இதெல்லாம் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கும். ஏன்னா ஜெகன் அந்த பாவ புண்ணியம் பார்க்கல இல்லையா. எனக்கு வயசு ஜாஸ்தியா இருந்தா என்ன தூக்கி ஜெயில வச்சாங்க, எனக்கு கஷ்டப்படுத்துனாங்க, அழுதுகிட்டு போனேன்றாரு. இந்த வயசுல அழுதுகிட்டு போனேன்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே முக்கிய பதவிகளை பார்த்த ஒரு அரசியல் தலைவர் சொல்றாருன்னும் போது அந்த வலி வேதனை இருக்கும். அப்ப அந்த வலி வேதனைக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் கேட்பார். சரி, இப்ப நிதிஷ்குமாரை முடிச்சிட்டோம். நம்ம நிதிஷ்குமார் கேட்கும் போது அந்த மாநிலத்துல இருக்க சிராக் பாஸ்வான் அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் பாரம்பரிய கட்சி தான், எங்களுக்கும் 5 சீட் இருக்கு, எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து செய்யுங்க முதலாளி, செய்யலன்னா கட்சிக்காரங்க எல்லாம் கோபமா இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஓடிடுறான்றாங்க, என்ன பண்றதுன்னு அவர் அப்படி சொல்லுவாரு. ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணுவாரு, தலையை சொரிஞ்சுக்கிட்ட, மகாராஷ்டிரா முதலமைச்சரா நான் இருக்கிறேன், நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஆனா நீங்க அங்க இருக்கணும்னா நான் சப்போர்ட் பண்ணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. உத்தவ் தாக்கரே அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க கூட வாட்ஸ்அப்ல, யாரு எப்ப போயிடுவாங்கன்னு தெரியல, பதவி எதிரி கொடுத்தாதான் என்னால இங்க காப்பாற்ற முடியும், எனக்கு இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வருது, அதனால பார்த்து செய்யுங்க அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி அவரு போய் அடிக்கடி காதை கடிப்பாரு. இப்போ காலையில எழுந்தவுடனே வாக்கிங், தியானம், நான் விரும்புற ஆளை பார்க்கணும், 1/2 மணி நேரம் அவங்க வந்து வெயிட்டிங்ல நிற்கணும், அப்படி எல்லாம் இருந்துட்டு ஆட்சியை பண்ணிட்டு டெய்லி ஒரு போன் வரும், நாயுடு வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ அப்படின்னும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசுறேன், தூங்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசுறேன், இனிமேல் சொல்ல முடியாது. அதே மாதிரி நிதிஷ்குமார் கூப்பிட்டு அமிச்சா, இல்ல பாட்னால வெயிலா இருக்கு, மழையா இருக்கு, நாளானிக்கு வரேன்னு சொல்லுங்க, பிளைட் பிடிச்சுன்னு. இதெல்லாம் வந்து இவருக்கு புதுசு. இது இல்லாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கூட்டணியில இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு சீட்டு வச்சிருப்பாங்க, 2 சீட்டு வச்சிருப்பாங்க, அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா மாநில தேர்தல் ஒண்ணு நடக்க பார்ப்பாங்க. இது நீங்க வந்து ஏதோ 6 மாசம் 1 வருஷம் பார்க்க கூடாது, அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்துல தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது மோடி அவர்கள் பீக்ல இருக்கும் போதே மகாராஷ்டிரத்துல 48ல 30 சீட்டு எதிர்கட்சி ஜெயிக்குது, 18 சீட்டு தான் இவங்க கூட்டணி ஜெயிக்குது, ஆளுகின்ற அரசோட கூட்டணி. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ராஜினாமா பண்ணிட்டு கூட சட்டமன்ற தேர்தலில் போய் நின்னா, கூட்டணியில போய் சேர்ந்தேன், இல்ல அந்த கட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டேன்னா நான் மாநிலத்துல ஒரு அமைச்சரா இருப்பேன், நான் பாராளுமன்றத்துல இருந்து என்ன புண்ணியம், யாருக்கு என்ன லாபம், நான் மாநிலத்துல ஒரு அமைச்சர் ஆனா தொகுதி மக்களுக்கு நல்லா பண்ணலாம், நானும் ஒரு 4 கான்ட்ராக்டர் கூட பழகுவேன், நானும் 4 காசு பார்ப்பேன், அந்த ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு வரும். ஏன்னா அடிப்படையில இவருக்கு அரசியல் வியாபாரம் தான் நடக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை இருந்தா சில பல பிரச்சனைகள் வரும்போது பதவியே ராஜினாமா செய்யலாம். ஆனா இவங்க யாரும் அப்படி செய்யறது இல்ல. கடந்த காலத்துல ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜ் பாலம் இடிஞ்சு விழுந்தா அதற்கு தார்மீக பொறுப்பெடுத்து 200 பேர் செத்து போயிட்டாங்க, என்னோட இலாக்கால வந்தது, அதனால நான் வருத்தப்பட்டு ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு செஞ்ச காலம் எல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா அறிக்கையை ஒண்டி விட்டுட்டு ராஜினாமா செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு பட்னாவிஸ் அவர்கள், எனக்கு இந்த தோத்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறு தோத்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், எனக்கு வந்து குறைஞ்சபட்ச எண்ணிக்கை கூட வரல, ஆனா சொன்னாரு, ஆனா ராஜினாமா செய்ய மாட்டாரு. இவங்களும் அதை செய்ய இதெல்லாமே ஒரு கிமிக்ஸ். இது எதுக்கு பண்றாங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர்களை சாந்தப்படுத்துவதற்கு. பாருங்க, பட்னாவிஸ் கூட ஒதுங்கிறாரு, நாளைக்கு ஷிண்டேவையும் ஒதுங்கிட்டா திருப்பி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம், நீங்களும் ஹர மகாதேவ் சொல்வீங்க, நானும் ஹர மகாதேவ் சொல்லுவேன், 2 பேரும் ஜெய் போலேநாத் ஜெய் பவானி சொல்லிட்டு நம்ம திருப்பி மறுபடியும் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கேப் உருவாக்குறதுக்கு தான் இந்த நாடகம் நடக்குது. உத்தவ் தாக்கரே அவர்கள் இனிமேல்ட்டு அது ஏமாறுவார் நான் நம்பல. காரணம் என்னன்னா போலி சேனான்னு சொல்லிட்டு இவருக்கு முத்திரையை குத்திட்டாங்க. அவர் கட்சி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது, சின்னம் பறிக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டார். மாத்தோஸ்ரீக்கு முன்னாடி ஒரு சில பேர் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க எல்லாம் போயிட்டு அங்க இருந்து வந்து அனுமான் சலிசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு 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 மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பொருள்னா இவர் இந்துத்துவாவே கிடையாது, இவர் இந்துக்களை நேசிப்பவர் அல்ல, இவர் வந்து முழுக்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக போயிட்டாருலாம் பெயிண்ட் அடிச்சாங்க. அப்படி அவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உத்தவ் தாக்கரே அதெல்லாம் மறந்துட்டு வருவாரா அப்படின்றது முதல் கேள்விக்குறி.
ஐயா இப்ப அஜித் பவாருக்கு வரும். அஜித் பவாரை பொறுத்தவரை 1000 இருந்தாலும் அது பெரியப்பா சித்தப்பா முறை, ஒரே குடும்பம். மன்னிச்சிருங்க குடும்ப தலைவரே, உங்க புள்ளையா பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, உங்க தம்பியா பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு குடும்பத்தோட போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி சேர்த்துவாங்க. அஜித் பவாருக்கும் இது புதுசு கிடையாது. 14 நாள் இங்க இருப்பாரு, 14 நாள் வேற இடம் போவாரு. 4 இடத்துல 5 இடத்துல நின்று மொத்தமா எல்லா இடமும் மண்ணை கவி ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி அஜித் பவார் கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் சரத்பவார் தலைமையில இருக்கிற ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இன்னைக்கு காலையில வந்த செய்தி. இப்போ ஒவ்வொரு மாநிலமா இது நடக்கும். இதே மாதிரி இன்னொரு மாநிலத்துல தேர்தல் வருது. அந்த மாநிலத்துல இப்ப ஹரியானா எடுத்துக்காங்க, அங்கேயும் தேர்தல் வரணும். ஹரியானால இப்ப என்ன முடிவு? 5க்கு 5. பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாப்புலரா இருக்கும் பொழுதே 5க்கு 5. அடுத்த தேர்தல் வந்து பிரதமர் யாருன்றதுல, உள்ளூர்ல முதலமைச்சர் யாருன்றதுல. அப்ப ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அங்கேயே இருக்குன்னா அங்கேயும் வந்து அந்த மாநில கட்சி ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்ணும்போது அந்த 5 பேர் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி எம்பி, அவங்கள யாருக்குன்னா மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். பதவி இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. ஆளுகின்ற அரசோட எம்எல்ஏவா இருக்கானா, இல்ல வெறும்னே 300 எம்பி இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில, அதுல 10ஓட 11 இருக்கிறது விரும்புவாங்களா, இல்ல மாநிலத்துல ஒரு போர்ஸா இருக்கணும்னு நினைப்பாங்களா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். சமீபத்துல அதிமுகல நமக்கு வந்து இவரு கேபி முனுசாமி பதவியை ராஜினாமா பண்ணார். ஏன்? அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கலாமே, லோக்சபால பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாமே, ஏன் ராஜினாமா பண்ணாங்க? இப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு எம்பி நிக்க சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்க? எந்த சூழ்நிலை எது லாபகரமா இருக்குமோ அந்த சூழ்நிலை அந்த முடிவு. இந்த முடிவை வந்து நிறைய பேர் கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்களும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கவங்களும் இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருப்பாங்க, இங்கேயா அங்கேயா, அவங்க எல்லாம் இந்த முடிவு எடுப்பாங்க. இன்னொரு இதுல ஒரு முக்கியமான ஒரு பார்வை, இப்ப நீங்க ஜெகனை வந்து பழைய மாதிரி வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவான நிலை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொல்றேன். சந்திரபாபு நாயுடு வந்து முன்னாடி எப்படின்னா ஒருங்கிணைந்த ஆந்திரால ஜெகனும் சப்போர்ட் பண்ணாப்புல, சந்திரபாபு நாயுடும் சப்போர்ட் பண்ணாரு. சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு? ஜெகனை வந்து அழுத்தம் கொடு, அமலாக்கத்துறை ஏவி விடுங்க, இதெல்லாம் கேட்பார். கேட்டு விசாரிக்கும் போது ஜெகன் என்ன பண்ணா ஐயோ அம்மா அப்பான்னு கத்துவார். ஐயோ அம்மா அப்பான்னு கத்தும் போது அங்கிருந்து பார்த்தா எங்க தெரியும்னா காங்கிரஸ் கட்சி தான் கண்ணுக்கு தெரியும், இந்திய கூட்டணி தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ இவங்க கூட்டணியில இருக்கிற காரணத்தினால 4 சீட்டு அதர்ஸ்ல இருக்கிறது தானா நாளைக்கு விவாதம் வருது, ஓட்டெடுப்பு வருது, ஜனாதிபதி தேர்தல் வருதுன்னா இப்ப ஜெகனோட கட்சி சந்திரபாபு நாயுடு போடுற அதே பாசிட்டிவான ஓட்டை இன்னைக்கு போட முடியாது. நவீன் பட்நாயக் எடுத்துக்கங்க, பாராளுமன்ற சீட்ல தோத்துட்டாங்க மொத்தமா. ஆனா சட்டமன்றத்துல அவங்களுக்கு ஒரு 50 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது மூலமா ஒரு 2 ராஜ்யசபா கிடைக்கும். இப்ப போன தேர்தல் வரலாம், இல்ல போன தேர்தலுக்கு முன்னாடி வரலாம், மோடி அவர்கள் மனசுல என்ன நினைச்சாலும் நவீன் பட்நாயக் அவர்கள் ஓகே ஓகே, நீங்க ராமர்ன்றீங்க, நான் ஜெகநாதர் சொல்றேன், அவ்வளவுதானே போட்டுங்க அப்படின்னு. இப்ப போடுவாரா? இன்னைக்கு அவரோட நிலைமைக்கு காரணம் 23, 24 வருஷ அரசியல் வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது வயதான காலத்துல. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும்போது அவரோட அந்த வலி வேதனை இருக்கும். ஆல்ரெடி சரத்பவார் போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது இது எல்லாமே நெருக்கடிதான். இந்த 5 வருஷம் வந்து ஒரு 5 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஆண்டாரு மோடி நிம்மதியா. அடுத்த 5 வருஷம் ஆடாத ஆட்டம் கிடையாது. இனிமேல்ட்டு இது ரெண்டுத்துக்கும் இல்லாதது இந்த 3.0 இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு முள்ளுலாம் நிறைந்த ஒரு படுக்கை தான். அப்படிலாம் திரும்பி படிக்கிறது, நினைச்ச நேரத்துக்கு ரிலாக்ஸா இருக்கிறதெல்லாம் இருக்க முடியாது.